கிளீன் இந்தியா அப்படின்னு வருது. கிளீன் இந்தியா பல பைத்தியக்கார பேர்ல கூட்டிட்டு இருக்காங்க. டேய், அதான் வீட்டை சுத்தமா விடா, நாடு தானா சுத்தமாயிடும். தெருவை கூட்டுறா தேசம் தானா சுத்தமாகும். முதல்ல குப்பையை போடாம இருக்கிற கத்து கொடுங்கடா. குப்பையை எங்க போடணும்னு சொல்லி கொடுங்கடா. குப்பையை கூட ஒழுங்கா கொட்ட தெரியாத நாடு குப்பை மேடா தாண்டா போகும். லூசுகளா இருக்கீங்க. அங்க போய் குப்பை தொட்டி வச்சுக்க. குப்பை தொட்டி, குப்பையை இங்கே கொட்டவும். சரி, வயிற்றுல இருக்கிற குப்பையை எங்க வண்டி கொட்டுறது? அதுக்கு தெருவுக்கு 2 கழிவறை வேணும்ல, அதை எங்கே கொட்டுறது? அதை எங்க கொட்டுறது? நீ கூட்டி தள்ளுற குப்பை எது? வா பேசுவோம் 2 பேர். எது குப்பை? இந்த இலையும் தலையும், இந்த தாள். இது வந்து தலை சத்தரா மண்ணுக்கு வளம், மரத்துக்கு மண்ணுக்கு உரம். இது இந்த தலை, இதை கூட்டி இந்த தாள் மக்கி உரமா போறத குப்பைன்னு கொண்டு எங்க மக்கியே போகாத பிளாஸ்டிக் கூடையில ஒண்டி கொட்ட. இந்த நாட்டில் அப்புறப்படுத்த வேண்டிய முதல் குப்பையே நெகிழியும் இந்த குலைமமும், இந்த பிளாஸ்டிக்கும் பாலித்தீன் சீட்டும். இதை தடை செய்யாம நீ என்ன தூய்மை இந்தியா உருவாக்க போற? தூய்மை இந்தியாவை என்ன இந்தியா? ஏமாற்று ஏமாற்று அப்படி தெருக்கூட்டுறது. அத கருப்பு காலத்துல எங்க ஐயா எம்ஜிஆர் பாடிட்டு போயிட்டார். தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தா சுயநலம் உண்டுன்னு. நீ எப்படி இருந்தவங்க கூட்டிட்டு அதுல யாரு? ஐயா கமலஹாசன் வா, அமீர் கான் வா, நல்ல நடிகர்களா அவங்க எல்லாம் நாளைக்கு ஓட்டு வாக்கு கேட்கறதுக்கு 1000 பல 1000 ஆண்டுகளா இந்த ஆத்தாள் அப்பன் இந்த தெருவில் நீங்க பேர்ற மலத்தில அள்ளி கொட்டாண்டா, கையாலே அள்ளி கொட்டாண்டா. அவனையெல்லாம் கூப்பிட ஒரு விருது கூட பாராட்டேன். தூய்மை இந்தியாவின் புத்திரர்களே உங்களுக்கு பாராட்டு என்று சொல்ல சொல்லணும். ஒருத்தர் ஒரு விழாவில் சொன்னார், ஒரு பாட்டி வெள்ளக்காரன்ட்ட, அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன்ட்ட வந்து வந்தே மாதரம்னு சொல்லு, மலர் அப்பத்தாதான் வந்தே மாதரம்னு சொல்லு, அப்பத்தான் உங்க அக்கு சல்லுவேங்கிறான். அவன் முடியாதுங்கிறான். 2 நாள் வரவே இல்லை வேலைக்கு அல்றதுக்கு. 2 நாள் பொறுத்து பார்த்தான் வெள்ளக்காரன், முடியல. மறுபடி கூப்பிட்டான். என்ன சொல்ற? அல்லு, வந்தே மாதரம்னு சொல்றா, அப்பத்தான்டா நான் அல்லுவேன்றான். விடுதலை போராட்டத்தை மலர்ற எங்க அப்பத்தாவும் செஞ்சிருக்கான், சாதாரணமா இல்ல. போடா அல்றா, வந்தே மாதரம் சொல்லு, அப்பத்தானு வந்தே மாதரம் போடா 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 அப்படின்னு அல்றான். அள்ளி தலையில வைக்கும் போது முகத்துல வலியுது, 2 கைக்கிட்டையும் வலிச்சு போடுறாளாம். அப்ப கேக்குறான் ஒரு கவிங்க, எங்க அப்பத்தாவுக்கு எந்த கை இடது கை, எந்த கை வலது கைன்னு? 2 ஒரு கை தான்டா. அப்படியெல்லாம் அந்த காலத்திலிருந்து இந்த மண்ணை சுத்தம் செஞ்சுட்டு இருக்க நாங்க. இவர் புதுசா வந்து கிளீன் இந்தியா. அது என்ன கிளீன் இந்தியா? 5 வருஷம் கழிச்சு எதுவும் இருக்காது, எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு போயிடுவான். நீங்க அப்படியே இருக்கலாம். அதான் கிளீன் இந்தியா.